குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 10 பைத்தான் கிளாஸ் அண்டு ஆப்ஜெக்ட். பைத்தான் கிளாஸ் அண்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ 10th சாப்டர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸோ பைத்தான் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம் நம்ம ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பைத்தான் விச் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பைத்தான் இஸ் ஏ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் programming language. So class and objects are the key features of object oriented programming. So which one is are key features of object oriented programming அப்படினு கேட்டாங்கன்னா one more question ல class and objects. Class and objects are key features of object oriented programming. ஸோ முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆப்ஜெக்ட் அண்டு கிளாஸ் அண்டு ஆப்ஜெக்ட், அதுதான் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் கிளாஸ் அண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் வெரி சிமிலர் டு தட் ஆஃப் C++. நம்ம C++ல் எப்படி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் படித்தோமோ சேம் அதே மாதிரி தான். பட் இருந்தாலும் இதில் இங்கே கொஞ்சம் மாறி இருக்கும். எப்படின்னா பட் கிரியேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம பைத்தானில் ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இங்கே வெரி சிம்பிள் இன் பைத்தான் கம்பேர் டு C++. நம்ம C++ கூட நம்ம கம்பேர் பண்ணக்குள்ள பைத்தானில் ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறது அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வெரி சிம்பிள். ஸோ கிளாஸ் இஸ் மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான். ஸோ இதில் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ கிளாஸ் இஸ் மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான். ஸோ பைத்தான்லேயே மெயின் பிளாக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு பிளாக் தான் மெயின் பிளாக். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்டு ஃபங்க்ஷன். ஸோ ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்டு ஃபங்க்ஷன். ஸோ அதில் டேட்டாவும் ஃபங்க்ஷனும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க இடத்துக்கு பேர் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னால் அதில் என்னென்ன இருக்கும்? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம டேட்டா அண்டு ஃபங்க்ஷன், தட் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் என்னது? ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தட் ஆக்ட் அண்ட் தோஸ் டேட்டா. ஸோ கிளாஸ் இஸ் ஏ டெம்ப்ளேட் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டெம்ப்ளேட் ஃபார் ஆப்ஜெக்ட். கிளாஸ் இஸ் ஏ டெம்ப்ளேட் ஃபார் ஆப்ஜெக்ட். ஒரு முக்கியமான ஒரு ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கார்டிங் டு த கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ஸோ ஆப்ஜெக்ட் ஆர் ஆல்சோ கால்டு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ்னாலும் ஆப்ஜெக்ட்னாலும் ஒன்று தான். So objects are also called as instance of the class. So which one is also called as instance of the class அப்படின்னு கேட்டானா என்ன எழுதணும்? ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் ஆர் ஆல்சோ கால்ட் as டேஷ் அப்படின்னு கேட்டானா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஸோ இப்போ ஒரு கிளாஸுக்கு இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எது சொல்லலாம்னா ஆப்ஜெக்ட் தான். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்னாலும் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னாலும் ஆப்ஜெக்ட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் கிளாஸ் வேரியபிள் அல்லது கிளாஸ் வேரியபிள். ஸோ இன் பைத்தான் எவ்ரி திங் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள்
all integer variable that we use in our program. ஸோ நம்ம வந்து எல்லா வேரியபிளும் நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் இன்ட். ஸோ நம்ம இன்டிஜர் வேரியபிள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த கிளாஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் இன்ட் அப்படின்னு ஒரு கிளாஸில் தான் நம்ம வந்து ஆல் இன்டிஜர் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் பண்ணுறோம். சிமிலர்லி அதுமாரி பார்த்திங்கன்னா ஆல் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஸ்ட்ரிங். ஸோ எல்லா ஸ்ட்ரிங் வேரியபிள் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் ஸ்ட்ரிங். கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஜெக்டில் தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுமாரி இன்டிஜர் வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் இன்ட் அதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. கிளாஸ் இன்ட்டில் வந்து இன்டிஜர் வேரியபிள்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபைனிங் கிளாஸ். அடுத்து என்னது டிஃபைனிங் கிளாஸ். ஸோ எப்படி வந்து ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன் பைத்தான் எ கிளாஸ் இஸ் டிஃபைன் யூஸிங் த கீவேர்ட் கிளாஸ். ஸோ நம்ம எப்படி வந்து பைத்தானில் ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீவேர்ட் கிளாஸ். ஸோ கிளாஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணணும். எ கிளாஸ் இஸ் டிஃபைன் பை யூஸிங் த கீவேர்ட் கிளாஸ். ஸோ நம்ம வந்து என்ன கீவேர்டு யூஸ் பண்ணோம் கிளாஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்டெக்ஸில் பார்த்திங்கன்னா கிளாஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா கிளாஸ் நேம். அப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்டு. கிளாஸ் அப்படிங்கிறது என்னது ஒரு கீவேர்டு. ஸோ எவரி கிளாஸ் ஹேஸ் யூனிக்யூ நேம். ஒவ்வொரு கிளாஸுக்கு நம்ம வந்து யூனிக்யூ நேம் கொடுக்கணும் ஃபாலோட் பை கோலன். ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம வந்து கிளாஸ் நேம் வந்து தரணும். பார்த்திங்கன்னா கிளாஸ் நேம் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கோலன் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும் கோலன். கிளாஸ்னு கீவேர்டு, கிளாஸ் நேம் ஆஃப் த கிளாஸு, நெக்ஸ்ட் வந்து கோலன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன தரணும் கோலன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து கோலன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே இதனுடைய சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கேன் டிஃபைனிங் கிளாஸ் வந்து சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸோ கிளாஸ் நேம் ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு, அப்புறம் கிளாஸ் நேம் தரணும், அப்புறம் கோலன் தரணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப் டு ஸ்டேட்மெண்ட் n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தரலாம். ஒரு கிளாஸ்னால் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ வேர் ஸ்டேட்மெண்ட் இன் எ கிளாஸ் டெஃபினிஷன் மே பி வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இந்த கிளாஸ் டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் அதில் வந்து மேபி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு கிளாஸ் டெஃபினிஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேரியபிள் வந்து அதில் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டெஃபினிஷனில் டிசிஷன் கண்ட்ரோல், நெக்ஸ்ட் வந்து டிசிஷன் கண்ட்ரோல், லூப் ஆர் ஈவன் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனாலோ அல்லது லூப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் டெஃபினிஷனில் கொடுப்போம். ஸோ வேரியபிள்ஸ் டிஃபைன் இன்சைட் அ கிளாஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கிளாஸ் வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க வேரியபிள்ஸ் டிஃபைன் இன்சைட் அ கிளாஸ் ஆர் ஆல்சோ கால்டு. பார்த்திங்கன்னா வந்து வேரியபிள்ஸ் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளார நம்ம இன்சைடில் வந்து வேரியபிள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது கிளாஸ் வேரியபிள். அதுக்கு பேர் வந்து என்ன சொன்னோம்னா கிளாஸ் வேரியபிள். கிளாஸ் வேரியபிள் அப்படின்னா என்னது ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளார ஒரு கிளாஸ் இன்சைடில் வந்து ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கிளாஸ் வேரியபிள். த வேரியபிள் டிக்ளேர் இன்சைட் த கிளாஸ் இஸ் கால்டு கிளாஸ் வேரியபிள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் மெத்தட். ஃபங்க்ஷன் இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் மெத்தட். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து அனதர் நேம் வந்து மெத்தட். ஃபங்க்ஷனாலும் மெத்தட் அப்படின்னாலும் ஒன்று தான். A class variable and methods are together. Class variable and methods are together known as ஸோ ரெண்டும் வந்து சேர்ந்தால் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா வந்து மெம்பர் ஆஃப் த கிளாஸ். ஸோ மெம்பர் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து மெம்பர் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் இதெல்லாம் மெம்பர் ஆஃப் த கிளாஸ். த கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்டு மெத்தட் ஆர் டுகெதர். கிளாஸ் வேரியபிளும் மெத்தடும் சேர்ந்தது அப்படின்னு வச்சுக்கேன் அது பேர் என்னது நோன் அஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மெம்பர் ஆஃப் த கிளாஸ். அது பேர் என்ன சொல்லுவோம் வந்து மெம்பர் ஆஃப் த கிளாஸ். ஒரு கிளாஸுடைய மெம்பர் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுடைய மெம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னவாக இருக்கும் வேரியபிளும் மெத்தட் தான் வந்து ஒரு கிளாஸுடைய மெம்பர்.
ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸில் வந்து மெம்பராக இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒன்று கிளாஸோட வேரியபிள், அப்புறம் கிளாஸ் மெத்தட், அதுதான் வந்து மெம்பராக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாஸ் மெம்பர் ஷுட் பி ஆக்சஸ். எப்படி வந்து ஒரு கிளாஸ் மெம்பர் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ கிளாஸ் மெம்பர் ஷுட் பி ஆக்சஸ் த்ரூ இது மூலிமா நம்ம வந்து ஒரு கிளாஸ் மெம்பர் ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஒன்று நம்ம வந்து ஆப்ஜெக்ட் மூலிமா தான் வந்து ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம், அல்லது வந்து இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். A class can be defined anywhere in Python program. நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம எங்கே வேணால் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் டு டிஃபைன் ஏ கிளாஸ். ப்ரோக்ராமில் வந்து எப்படி வந்து ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணணும், எப்படி இப்போ ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் நேம், அப்புறம் கோலன், கிளாஸுங்கிறது கீவேர்டு, கிளாஸ் நேம் வந்து சாம்பிள், நெக்ஸ்ட் வந்து கோலன், கிளாஸ் நேம் வந்து என்னது சாம்பிள். இதில் பார்த்திங்கன்னா கிளாஸ் வேரியபிள், கிளாஸ் இன்சைடில் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் அதுக்கு பேர் என்ன வேரியபிள், கிளாஸ் வேரியபிள். இது வந்து கிளாஸ் இன்சைடில் வந்து வேரியபிள் கொடுத்துருக்காங்க x, y = 10, 20. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கா, எக்ஸோட வேல்யூ 10, ஒயோட வேல்யூ 20. ஸோ இது வந்து கிளாஸ் வேரியபிள் அப்படி கொடுத்துருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த above code the name of the class is sample. இந்த பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸோடைய நேம் வந்து சாம்பிள் அண்டு இட் ஹேஸ் 2 வேரியபிள் x and y. இந்த கிளாஸில் வந்து எத்தனை வேரியபிள் இருக்குது, 2 வேரியபிள் இருக்குது. என்னென்ன வேரியபிள், x and y, ஹேவிங் த இனிஷியல் வேல்யூ 10 and 20 ரெஸ்பெக்ட்லி. அதுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துறாங்க, 10, 20. டு ஆக்சஸ் த வேல்யூஸ் டிஃபைன் இன்சைட் த கிளாஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் இன்சைடில் வந்து ஒரு வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம், அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளோ ஒரு மெம்பரோ நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். எப்படி வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, how will you creating ஆப்ஜெக்ட் ஒன்ஸ் அ கிளாஸ் இஸ் கிரியேட்டட். ஒன்ஸ் வந்து ஒரு டைம் வந்து நம்ம வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் யூ ஷுட் க்ரியேட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதாது, நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். அது பேர் தான் நம்ம என்ன சொல்லலாம்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஸோ ப்ராசஸ் ஆஃப் க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன். கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னா என்னது, நம்ம வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டோ அல்லது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் நம்ம வந்து கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன். ஸோ வாட் இஸ் எ கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன்? த ப்ராசஸ் ஆஃப் க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு. நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் என்ன சொல்லணும்னா கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட் நேம் = கிளாஸ் நேம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைடில் இது வந்து ரைட் சைடில் வந்து கிளாஸ் நேம் தரணும், லெஃப்ட் சைடில் வந்து ஆப்ஜெக்ட் நேம் தரணும். ஸோ சின்டாக்ஸ் வந்து இதுதான், ஆப்ஜெக்ட் நேம் = கிளாஸ் நேம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோட் தட் த கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் யூஸ் ஃபங்க்ஷன் நோட்டேஷன்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் நேம் வந்து இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர். எப்படி வந்து ஒரு கிளாஸ் மெம்பர் வந்து ஆக்சஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம எனி கிளாஸ் மெம்பர் த கிளாஸ் வேரியபிள் ஆர் மெத்தட் function can be accessed by using dot operator. ஸோ டாட் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். யூஸிங் ஆப்ஜெக்ட் வித் டாட் ஆப்ரேட்டர், ஆப்ஜெக்ட் நேம் வித் டாட் ஆப்ரேட்டர். ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வித் டாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் நேம் என்ன, அப்புறம் டாட் ஆப்ரேட்டர்ஸ்
a class variable or method can be accessed. ஸோ ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள் ஆர் மெத்தட் வந்து கேன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன். ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸிங் என்ன யூஸ் பண்ண நம்ம வந்து டாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ சின்டெக்ஸ் என்ன, ஆப்ஜெக்ட் நேம் தரணும். அடுத்தது வந்து டாட், ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் நேம், அப்புறம் டாட் என்ன டாட் கொடுத்துட்டு கிளாஸ் மெம்பர் தரணும். சரி ஓகே. எப்படி இப்போ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து program to define a class and access its member variable. ஒரு define a class, ஒரு class வந்து டிஃபைன் பண்ணணும். எப்படி வந்து ஒரு class டிஃபைன் பண்ணுறது, ஒரு class அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி class நேம் தரணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து class variable x, y equal to 10, 20. எக்ஸனுடைய வேல்யூ 10, ஒய்னுடைய வேல்யூ 20. ஸோ ஓகே, இது வந்து எக்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னா என்னது, சரி எஸ் ஈக்குவல் டு சாம்பிள். இல்லை சாம்பிளுங்கிறது கிளாஸ் நேம், எஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், இல்லை எஸ் அப்படிங்கிறது என்னது ஆப்ஜெக்ட் நேம். அப்போ வந்து நம்ம சின்டெக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் நேம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் இங்கே யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம். பாரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் நேம் என்ன எஸ் டாட் எக்ஸுங்கிறது வேரியபிள் நேம். ஸோ பிரிண்ட் டபுள் கோட்ஸில் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பிரிண்ட் ஆகும். எஸ் டாட் எக்ஸ், எஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் நேம், எஸ்ஸுங்கிறது என்னது ஆப்ஜெக்ட் நேம் டாட் எக்ஸுங்கிறது வேரியபிள். அப்போ எஸ் டாட் எக்ஸ்னால் எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது 10. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் வேல்யூ ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்தோன்னா வந்து வேல்யூ ஆஃப் ஒய், வேல்யூ ஆஃப் ஒய் இருக்குது. வேல்யூ ஆஃப் ஒய் வந்து என்னது 20. எஸ் டாட் ஒய் அப்படின்னா வந்து எஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், அப்புறம் ஒய்னுடைய வேல்யூ என்ன 20. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்தோன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன இருக்கும், எஸ் டாட் எக்ஸு ப்ளஸ் எஸ் டாட் ஒய். எஸ் டாட் எக்ஸும் எஸ் டாட் ஒய்யை நம்ம ஆட் பண்ணனா வரும் 10 + 20 என்னப்பா 30. ஸோ 30ங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எபோவ் கோட் த நேம் ஆஃப் த கிளாஸ் இஸ் சிம்பிள். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோடிங் ப்ரோக்ராமில் வந்து கிளாஸ் நேம் வந்து சாம்பிள். ஸோ இன்சைட் த கிளாஸ் we have assigned, நம்ம இன்சைட் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ, the variable x and y with the initial value 10 and 20. நம்ம கிளாஸ் இன்சைடில் x and y ஒரு வேரியபிள் வந்து நம்ம இனிஷியல் பண்ணியிருக்கோம், அதனுடைய வேல்யூ வந்து 10, 20 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அடுத்து these two variable are called as, இந்த 2 வேரியபிள் வந்துக்கு பேர் என்ன சொல்லணும்னா கிளாஸ் வேரியபிள் ஆர் மெம்பர் வேரியபிள். ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு தான் வந்து என்ன சொல்லணும் வந்து கிளாஸ் வேரியபிள் ஆர் மெம்பர் வேரியபிள் ஆஃப் த கிளாஸ். அதுக்கு பேர் வந்து கிளாஸ் வேரியபிள் அல்லது மெம்பர் வேரியபிள் ஆஃப் த கிளாஸ். சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன் கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் ப்ராசஸ் we have created an object s to access the member of the class. ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு இன்ஸ்டன்டேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அதான் எஸ்ஸு. அந்த எஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சிம்ப்ளி பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் கிளாஸ் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய். நம்ம சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் த 2 வேல்யூஸ். அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 2 வேரியபிளுடைய வேல்யூ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், எக்ஸுடைய வேல்யூ ஒய்னுடைய வேல்யூ. அண்ட் பிரிண்ட் த ரிசல்ட், லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து கிளாஸ் மெத்தட். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கிளாஸ் மெத்தடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் மெத்தட் அப்படின்னா என்னது, ஸோ கிளாஸ் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைத்தான் கிளாஸ் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட். பைத்தான் கிளாஸ் function or method is very similar to ordinary function with a small
டிஃப்ரென்ஸ். பைத்தானில் வந்து ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷன் அல்லது ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், கிளாஸ் ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸ் மெத்தட் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து சிமிலர் டு ஆர்டினரி ஃபங்க்ஷன். நம்ம வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எப்படியோ இருக்குமோ அதேமாதிரி தான் இதுலேயே இருக்கும். டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த கிளாஸ் மெத்தட் மஸ்ட் ஹேவ் த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நேம் செல்ஃப். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் நேம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் நேம் வந்து செல்ஃப்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் நேம் என்ன பார்க்குறதில்ல. ஸோ இன் கிளாஸ் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் மெத்தட் மஸ்ட் ஹேவ் த ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் நேம். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் நேம் என்ன, நேமில் செல்ஃபு. ஸோ இதில் வந்து ஒரு 2 ஆர்குமெண்ட் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து செல்ஃப்னு இருக்கும். அப்போ அது இருந்ததுன்னா அது பேர் வந்து கிளாஸ் மெத்தட். நோ நீட் டு பாஸ் வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம எந்த ஒரு வேல்யூவும் நம்ம வந்து பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ வென் வி கால் த மெத்தட், கால் பண்ணக்குள்ள, ஸோ பைத்தான் ப்ரொவைட்ஸ் இட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி. அதுக்கு வந்து பைத்தான் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்து கொடுத்துரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவன் இஃப் மெத்தட் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ். இந்த மெத்தட் வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ், எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் எடுத்துக்கல அப்படின்னா இட் சுட் பி டிஃபைன் வித் த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் கால்ட் செல்ஃப். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே கொடுக்கல அப்படின்னா அப்போ அது என்ன எடுத்துக்கும், இட் சுட் பி டிஃபைன் வித் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட். ஸோ இட் சுட் பி டிஃபைன் வித் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட். எந்த ஒரு ஆர்குமெண்ட் நோ ஆர்குமெண்ட் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். அதாவது வந்து செல்ஃப், அது பேர் என்னது, செல்ஃபு. இஃப் எ மெத்தட் இஸ் டிஃபைன் டு அக்செப்ட் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட் இட் வில் டேக் ஆஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் அக்செப்ட் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கும் அண்ட் டேக் ஆனால் 2 ஆர்குமெண்ட்ஸ். தட் இஸ் செல்ஃப் அண்ட் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட். செல்ஃப், நம்ம செல்ஃப்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருப்போமோ அது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா when you declare class variable within class. ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ வித்தின் கிளாஸு நம்ம கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். நம்ம எப்போலாம் வந்து when you declare the class variable, நம்ம எப்பொழுது வந்து ஒரு கிளாஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் வித்தின் த கிளாஸ், ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கணும். Method must be prefixed by the class name and dot operator. ஸோ மெத்தட் நேம் இருக்கு இல்லையா, இந்த மெத்தட் நேம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கணும், ப்ரிஃபிக்ஸ் வித் த கிளாஸ் நேம் அண்டு டாட் ஆப்ரேட்டர். கிளாஸ் நேம் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ்ஸு டாட் ஆப்ரேட்டர் கொடுக்கணும். எஸ் டாட் அப்படி கொடுக்கணும். எஸ்ஸுங்கிறது என்னது, நம்ம வந்து ஆப்ஜெக்ட் நேம், டாட்டுங்கிறது டாட் ஆப்ரேட்டர். The statement defined inside the class must be properly intended. ஸோ இப்போ நம்ம இன்சைட் கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து இன்டென்டட். ஸோ அடுத்தது வந்து ப்ரோக்ராம். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து program to find the total average, total and average marks using class. நம்ம வந்து கிளாஸ் யூஸ் பண்ணி டோட்டல் அண்ட் ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். கிளாஸ்ன்னு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட் கோலன் தரணும். அடுத்தது கிளாஸ் வேரியபிள்லாம் நம்ம கொடுக்கணும். கிளாஸ் வேரியபிள் அப்படின்னா என்னென்ன இருக்குது, மார்க் 1, மார்க் 2, மார்க் 3. இது மூணுமே வந்து கிளாஸ் வேரியபிள். ஏன்னா கிளாஸ்க்குள்ளாக இருக்கிறதுனால இந்த வேரியபிள் கிளாஸ் வேரியபிள். மார்க் 1 வேல்யூ 45, மார்க் 2 வந்து 91, மார்க் 3 வந்து 71. சரி ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து TF ப்ராசஸ் செல்ஃப். TF அப்படிங்கிறது வந்து டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன். ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுடைய நேம். செல்ஃபுங்கிறது எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ செல்ஃப் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்குமெண்ட்ஸ்.
sum equal to students, sum equal to student dot mark 1 plus student dot mark 2 plus student dot mark 3. இதில் வந்து சம் அப்படிங்கிறது என்ன, மார்க் 1 ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கிளாஸ் நேம். ஏன்னா வந்து நம்ம வந்து கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர் அப்படியே ஆக்சஸ் பண்ணோம், கிளாஸ் நேமு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் நேம் என்ன ஸ்டூடெண்ட்டு, கிளாஸ் நேம் என்ன அதில் கிளாஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸ் நேம், டாட் ஆப்ரேட்டர். மார்க் 1 அப்படிங்கிறது கிளாஸ் வேரியபிள். இப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 ஆட் பண்ணணும், அந்த பேர் தான் வந்து சம்மு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜ். ஆவரேஜ் எப்படி பண்ணோம், சம்மு டிவைட் பை 3, சம் டிவைட் பை 3. சம் டிவைட் பை 3 அப்படின்னா என்னது, ஆல்ரெடி நம்ம வந்து சம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. சம் எப்படி கண்டுபிடிச்சோம், மார்க் 1 ப்ளஸ் மார்க் 2 ப்ளஸ் மார்க் 3, 3 மார்க் ஆட் பண்ணால் சம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து சம்மில் என்ன இருக்குமோ டிவைட் பை 3, டிவைட் பை 3 கொடுத்தா வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிரிண்ட்டு டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு சம்மு அப்படின்னு கொடுத்துருவாங்க. பிரிண்ட்டு ஆவரேஜ் மார்க்ஸ் ஈக்குவல் டு ஏவிஜி ரிட்டன் எஸ் டாட் ஸ்டூடெண்ட் எஸ் டாட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த above ப்ரோக்ராம் ஆஃப்டர் டிஃபைனிங் த ப்ரோக்ராம் டிஃபைன் த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எஸ் இஸ் கிரியேட்டட். ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். த ஸ்டேட்மெண்ட் எஸ் டாட் ப்ராசஸ் கால் த ஃபங்க்ஷன் டு கெட் த ரெக்வயர்ட் ஆப்ஜெக்ட் அவுட்புட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட் வந்து ஸ்க்ரீனில் வரும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தா நம்ம வந்து அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து note that we have declared 3 variables. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 வித் த வேல்யூஸ். அது கூட வந்து வேல்யூ 45, 91, 71. மார்க் 1 வந்து 45, மார்க் 2 91, மார்க் 3 வந்து 71. ஸோ we have defined a method name process. மெத்தட் நேம் என்னது process with self arguments, which means we are not going to pass any value to the method. ஸோ நம்ம எந்த ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணி அனுப்பக்கூடாது. ஃபஸ்ட்டு the process together added the value of the class variable. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் வேரியபிள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸ்டோர் த ரிசல்ட் இன் த வேரியபிள், ஸ்டோர் த ரிசல்ட் வேரியபிள் சம்மு. ஸோ ரிசல்ட் வந்து நம்ம வந்து சம்முன்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஃபைண்ட் த ஆவரேஜ் வந்து அந்த டிஸ்பிளே, ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம் அந்த ரிசல்ட். thus the above code will show the following output. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் என்ன வரும், அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் மார்க்ஸ் இருக்கா, டோட்டல் மார்க்ஸ் என்னப்பா, டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 207. மார்க் 1 பாரு, இது 3 ஆட் பண்ணணும்னு வச்சுக்கேன் 207 வரும். ஆவரேஜ் மார்க் வந்து டிவைட் பை 3 போட்டோம் அப்படின்னா வந்து 69 வரும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் மார்க்ஸ் ஆவரேஜ். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸோ ப்ரோக்ராம் டு செக் த and print if the given number is odd or even using class. ஒரு நம்பர் வந்து ஆட் நம்பராக ஈவன் நம்பரான்னு செக் பண்ணோம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், கிளாஸுங்க கீவேர்டு, அடுத்தது ஆட் ஈவன். ஸோ ஈவன் ஈக்குவல் டு 0. ஸோ டெஃப் செக் செல்ஃப் நம் கொடுத்துருக்காங்களா. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் நம் மாடல் டிவிஷன் 2 ஈக்குவல் டு 0. பார்த்தீங்கன்னா நம்பருடைய வேல்யூ என்ன, நம்பர் நம்ம கொடுக்குற நம்பரு அது மாடல் டிவிஷன், ரிமைண்டர் வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து என்ன நம்பரு, பிரிண்ட் நம் இஸ் ஈவன் நம்பர், அது வந்து ஈவன் நம்பரு. ஈக்குவல் டு 0 வந்தால் அது வந்து ஈவன் நம்பரு. நாட் ஈக்குவல் டு 0 வரல அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஆட் நம்பர். எல்ஸ் பிரிண்ட் நம் இஸ் ஆட் நம்பர். அதை பார்த்தீங்கன்னா என்ஸ் ஈக்குவல் டு ஆட் ஈவன் அப்படி கொடுத்துருவாங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் த வேல்யூ
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்டர் த வேல்யூஸ் அப்படின்னு கேட்கும். வேல்யூ என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்ன வேல்யூ என்ட்ரு பண்ணியிருக்கோம் 4 அப்படின்னு. ஸோ இன்புட் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு இன்புட்டை தான் கெட் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்பரில் இருந்ததுன்னா இன்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அது போய் எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ என் டாட் செக் எக்ஸ் கொடுத்துறாங்க இல்லையா. செக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேமு. செக் பண்ணணும். என்னங்கிறது ஆப்ஜெக்ட் நேம். எக்ஸுங்கிறது ஆர்குமெண்ட்ஸ். when we will execute this program, Python accept the value entered by user and pass it to the method check through the object. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்டர் த வேல்யூ 4 இஸ் ஈவன் நம்பர். இதில் வந்து 4 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 4 அப்படிங்கிறது என்ன நம்பர்ப்பா? 4 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஈவன் நம்பர்.